கொரோனா பற்றிய கேள்விகள் என்ற முந்தைய விடயத்திற்கு பிறகு பல நேயர்கள் அது சார்ந்து மேலதிக தகவல்களை அனுப்பினார்கள். அவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு தெளிவாக புரியும் விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் மனிதனால், அதாவது இல்லுமினாட்டிகளால் உருவாக்கப்பட்ட வைரஸ் என்பதுதான். ஆனால் இது முதலில் வூகான் ஆய்வுக்கூடங்களிலிருந்து பரவியதால் இதை உருவாக்கியவர்கள் சீனர்கள் என்ற குற்றச்சாட்டு அமெரிக்காவால் வைக்கப்பட்டுள்ளது. இதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இந்த செயற்கை வைரஸின் உண்மையான மூலம் எது என்று நிறுவுவதே இந்த விடயத்தின் நோக்கம். இல்லுமினாட்டிகள் சங்கேத முறையில் முன்னறிவிப்பு செய்துவிட்டே அழும்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பதை அறிவோம். அப்படியானால் இந்த வைரஸ் பற்றியும் முன்னறிவிப்பு இருந்திருக்க வேண்டுமே? ஆம், பல காலமாக பல வகைகளில் இது பற்றி முன்னறிவிப்பு செய்திருந்தனர். 1. 1981ஆம் ஆண்டு டீன் குன்ஸ் என்ற ஆங்கிலேயர் எழுதிய த ஐ ஆஃப் டார்க்னஸ் என்ற புதினத்தில் வூகான் 400 என்ற வைரஸ் சீனாவின் வூகான் பகுதியிலிருந்து பயோ ஆயுதமாக உலகை அழிக்க கிளம்பும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாவலாசிரியருக்கு எப்படி தெரியுமாம்? லைச்சன் என்ற சீனர் அமெரிக்காவிற்கு ஜாகை மாறியதால் அமெரிக்கர்களுக்கு தெரியும் என்பது அவரது கதை சொல்லும் கதை. ஆனால் இந்த புதினத்தின் முதல் பதிப்பில் இது கோர்கி என்ற ஒரு ரஷ்ய நகரத்திலிருந்து கிளம்பும் என்றும் அது கோர்கி 400 எனும் வைரஸ் என்றும் சொல்லப்பட்டிருந்ததாம். அதிலும் இலியா போப்ரோபோ என்ற ரஷ்யர் அமெரிக்காவிற்கு ஜாகை மாறியதால் அமெரிக்கர்களுக்கு தெரியும் என்கிறார். முதல் பதிப்பில் ரஷ்யா, இரண்டாம் பதிப்பில் தான் வூகான். யார் மீது பழி போட்டு செய்யலாம் என்ற அடிப்படையில் இடம்தான் மாறியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் சதித்திட்டம் மாறவில்லை. ஆக 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மேசன்கள் மாற்றானின் மீது பழி போட்டு உலகை அழிக்கும் திட்டத்தை தீட்டி இருந்தனர் என்பது புரிகிறது. 2. 1993இல் ஒளிபரப்பப்பட்ட சிம்சன்ஸ் கார்ட்டூனில் ஒசாகா ஃப்ளூ என்ற வைரஸ் ஜப்பானிலிருந்து உலகெல்லாம் பரவியதாக காட்சிகள் உள்ளன. சிம்சன்ஸ் கார்ட்டூன் எதிர்காலத்தை சொல்வன என்பது அனைவரும் அறிந்தது. 3. 2003இல் டெட் ஜோன் என்ற அமெரிக்க தொலைக்காட்சி தொடரிலும் இந்த நோய்க்குரிய இதே அறிகுறிகளோடும் இப்போதுள்ளது போலவே குவாரண்டைன், லாக்டவுன், சீனாவிலிருந்து வந்தது போன்ற செய்திகளோடும் ஒரு கதை ஒளிபரப்பானது. 4. 2007இல் வந்த சிம்சன்ஸ் கார்ட்டூனில் டாவின்சி கோடு பட நாயகனான டாம் ஹேங்க்ஸ் சிறைப்படுத்தப்படுவார் என்று அவரே சொல்வது போல காட்சிகள் உள்ளன. அதே போன்று டாம் ஹேங்க்ஸ் ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் குவாரண்டைன் செய்யப்பட்டார். பிரபலமான தலைகளுக்கு வைரஸ் பாதிப்பு வந்தால்தானே சாதாரண மக்கள் நம்புவார்கள். ஆனால் இது 2007லேயே சிம்சன்ஸ் கார்ட்டூன்ஸ்க்கு தெரிந்திருந்தது என்பதுதான் வியப்பு. 5. 2008ஆம் ஆண்டில் எண்ட் ஆஃப் டைம் என்ற புதினத்தில் சில்வியா பிரவுனி என்பவர் 2020இல் நுரையீரலையும் சுவாச குழாய்களையும் பாதிக்கும் ஒரு கொடிய வைரஸ் உலகெல்லாம் பரவும் என்றும், ஆனால் அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும் என்றும், பிறகு 10 வருடங்கள் கழித்து திரும்பவும் தாக்கிவிட்டு அந்த வைரஸ் நிரந்தரமாக மறைந்துவிடும் என்றும் முன்னறிவித்துள்ளார். 6. 3 செப்டம்பர் 2011இல் வெளிவந்த கான்டேஜியன் என்ற அமெரிக்க திரைப்படம் இப்போதுள்ள கொரோனா வைரஸ் நிகழ்வுகளை துல்லியமாக பிரதிபலித்தது என்பார்கள். 7. 2012இல் தென்கொரிய தொலைக்காட்சியில் மை சீக்ரெட் டெரியஸ் என்ற தொலைக்காட்சி தொடரும் கொரோனா வைரஸ் போன்ற வைரஸ் பாதிப்பை பேசுகிறது. 8. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு மைதானத்தின் மேற்புறம் கொரோனா வைரஸ் போலவே அலங்கரிக்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் விளையாட்டின் தொடக்க விழாவிலும் நிறைவு விழாவிலும் கொரோனா வைரஸ் பரவுவதை சித்தரிக்கும் நாடகமும் வேறு தொடர்புடைய நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன. கொரோனா முன்னறிவிப்பு செய்திகளிலேயே இது மிக முக்கியமானது என்பதால் இதை பிறகு விரிவாக பார்க்கப் போகிறோம். 9. அக்டோபர் 18, 2019. இந்த தேதியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அன்று பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், ஜான் ஹாப்கின்ஸ் சென்டர் ஃபார் ஹெல்த் செக்யூரிட்டி, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ஈவென்ட் 201 என்ற நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் பிரேசில் நாட்டிலிருந்து கேப்ஸ் என்ற புதிய வைரஸ் நோய் பன்றியிலிருந்து தொடங்கி
மனிதனுக்கு பரவி அது பயணிகள் மூலமாக உலகெல்லாம் பரவுவது போலவும் அதனால் உண்டாகும் பாதிப்புகளை எப்படி உலக நாடுகள் சமாளிக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்த தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து 180 நாட்களுக்குள் 6 கோடி பேருக்கு மேல் இறந்து விடுவார்கள் என்றும் கணிக்கப்பட்டது. மேற்சொன்னவற்றிலிருந்து இந்த வைரஸ் சீனாவால் பரப்பப்பட்டதல்ல, சீனாவில் பரப்பப்பட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீனா செய்த குற்றம் இந்த வைரஸ் பாதிப்பை உரிய நேரத்தில் உலகிற்கு சொல்லாததுதான். இது பொதுவாகவே பெரும்பாலான நாடுகள் பொருளாதார நோக்கில் செய்யும் தவறுதான். இந்த வகையில் சீனாவை பெருங்குற்றவாளியாக்க முடியாது. அதே வேளை அமெரிக்கா சீனாவின் உடன்பாட்டோடுதான் இந்த வேலையை செய்திருக்குமோ என்ற அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. அதற்கான காரணம் ஈவென்ட் 201 என்ற வைரஸ் ஒத்திகை நிகழ்வில் ஜார்ஜ் ஃபியூ கேவோ என்ற சீனரும் கலந்து கொண்டார். அவர் சாதாரண ஆள் இல்லை. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சைனீஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், ப்ரொஃபஸர் இன் த இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபயாலஜி, சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ், பிரசிடென்ட் ஆஃப் சைனீஸ் சொசைட்டி ஆஃப் பயோடெக்னாலஜி, பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆகிய பொறுப்புகளை வகிப்பவர். எத்தனை பொறுப்புகள் பார்த்தீர்களா? வைரஸ் சீனாவில் பரவத் தொடங்கியது நவம்பர் மாதத்தில். ஈவென்ட் 201 நடந்தது அக்டோபர் மாதத்தில். அதாவது வைரஸ் பாதிப்புக்கு 1 மாதம் முன்புதான். இந்த நிகழ்வில் முக்கியமான சீன அதிகாரியும் கலந்து கொள்கிறார். இதன் அடிப்படையில்தான் இந்த அமெரிக்க சதியில் சீனாவின் பங்கும் இருந்திருக்குமோ என்று நம்மை எண்ண வைக்கிறது. ஆனால் அமெரிக்கா இந்த விடயத்தில் சீனாவை குற்றவாளியாக காண்பிப்பது மட்டுமல்ல, இப்போது நடப்பது கோல்டு வார் 2.0 என்றும் இதில் சீனாதான் அமெரிக்காவின் எதிரி என்றும் செய்தி வெளியிடுகிறது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து நடத்திய கோல்டு வார் 1.0 என்பதும் உலகை ஏமாற்றி காரியங்கள் சாதிக்க நடத்தப்பட்ட நாடகம்தான் என்பதை இப்போது நாம் அறிவோம். அதுபோன்றுதான் இதுவுமா, அல்லது சீனாவை அமெரிக்கா திட்டமிட்டு ஒடுக்க நினைக்கிறதா என்பதில் எனக்கு தெளிவான கருத்து இல்லை. சீனாவை தொடர்ந்து கூர்ந்து கவனித்தவர்களுக்கு மட்டுமே இது சார்ந்து கருத்து சொல்ல முடியும். இப்போது கொரோனா வைரஸ் பற்றி 2012 லண்டன் ஒலிம்பிக் சொல்லும் செய்தியை பார்ப்போம். இங்கிலாந்து ராணியார் அவர்கள் இந்தியா உட்பட உலகின் 54 காமன்வெல்த் நாடுகளின் ராணி என்பது மட்டுமல்லாமல் அவரே இல்லுமினாட்டி ராணியும் கூட. அதனால்தான் இந்த வைரஸ் பற்றி லண்டன் முன்னறிவித்தது என்ன என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வகையில் 2012 நடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டின் அங்கமாக கொரோனா வைரஸ் முன்னறிவிப்பு நிகழ்த்தப்பட்டதை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் நேஷனல் ஹெல்த் சர்வீசஸின் அங்கமான கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தியது. அது அந்த மருத்துவமனையின் அதுவரையிலான 64 ஆண்டுகால சேவையை அடையாளப்படுத்துவது போல இருந்திருந்தால் அந்த சேவையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகள் மட்டும்தானே இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் வைரஸ் கிருமிகளை குறிக்கும் டெத் ஈட்டர்ஸ் உள்ளே நுழைவதும், மருத்துவர்கள் செய்வதறியாது திகைப்பதும், பிறகு மேரி பாப்பின்ஸ் என்ற குடையில் பறக்கும் சூனியக்காரிகள் வந்து இந்த கிருமிகளை விரட்டுவதாகவும் கலை நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியின் காட்சிகள் பல உண்மையில் இன்று நடக்கும் கொரோனா காட்சிகளையே ஒத்திருந்ததால் ஒலிம்பிக் கலை நிகழ்ச்சி கொரோனாவை முன்னறிவித்திருக்கலாம் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்தில் கதைக்கப்பட்டது. அவற்றை நிராகரிக்கும் ஃபேக்ட் செக்கர்ஸ் இணையதளத்தை தான் பார்த்து கொண்டுள்ளீர்கள். இந்த ரியூட்டர்ஸ் என்ற யூத செய்தி ஸ்தாபனத்தின் ஃபேக்ட் செக்கர் சொல்வது என்னவென்றால், இந்த கருத்து ஆசாமிகளான டெத் ஈட்டர்ஸ் என்பவர்கள் ஹாரி பாட்டர் புதினங்களின் வில்லன் கதாபாத்திரமான லார்ட் வோல்டமார்ட்டின் படையணிகள்தான் என்றும், இந்த நிகழ்ச்சி நேஷனல் ஹெல்த் சர்வீஸையும் பிரிட்டனின் புகழ்பெற்ற புதினமான ஹாரி பாட்டரையும் கொண்டாடுவதுதான் என்றும் சொல்கின்றனர். இவர்களின் கூற்று உண்மையானால் மேரி பாப்பின்ஸ் என்பது அமெரிக்க திரைப்படம்தானே ஒழிய அது பிரிட்டனின் திரைப்படம் அல்ல. இதனால் அந்த படத்தின் கதாபாத்திரம் பிரிட்டனின் ஒலிம்பிக்ஸில் இடம்பெற வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் எனது கேள்வி. ஆகையால் இது பிரிட்டனின் ஹாரி பாட்டர் புதினத்தை கொண்டாடவோ, கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலின் சமுதாய பங்களிப்பை கொண்டாடவோ
நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல என்பதும், அந்த கலை நிகழ்ச்சி கொரோனா பற்றிய முன்னறிவிப்பு தான் என்பதுமே எனது தீர்க்கமான முடிவு. இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. இங்கு கொரோனா என்ற கலேபரத்தை மேரி பாப்பின்ஸ்கள் விரட்டி ஒழுங்கை ஏற்படுத்துவது போல வருகிறது. இதைத்தான் ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ் என்று இல்லுமினாட்டிகள் சொல்கின்றனர். ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ் என்றால் ஒரு பிரச்சனையை, அதாவது ப்ராப்ளம், இவர்களே உருவாக்கி அதன் மூலம் தாங்கள் எதிர்பார்த்த குழப்பங்களும் கலேபரங்களும், அதாவது ரியாக்ஷன், சமூகத்தில் ஏற்பட்ட பிறகு இவற்றுக்கு தீர்வு என்று இவர்கள் திட்டமிட்டிருந்த தீர்வு ஒன்றை, அதாவது சொல்யூஷன், நம் மீது திணிப்பதுதான். அந்த தீர்வு என்பது இவர்களின் திட்டமான நியூ வேர்ல்டு ஆர்டரை செயல்படுத்தும் தீர்வாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இவர்களின் ஆளான மாலிவேலண்ட் விச் எனப்படும் லார்ட் ஓல்டமார்ட் கலேபரத்தை உண்டாக்குவார்களாம். இவர்களின் இன்னும் ஒரு ஆளான பெனவலண்ட் விச் எனப்படும் மேரி பாப்பின்ஸ் ஒழுங்கை ஏற்படுத்துவார்களாம். அதாவது பிரச்சனையும் இவர்களாலே, தீர்வுகளும் இவர்களாலே. ஹாரி பாட்டர் புதினங்களே இரகசிய அமைப்புகள் பற்றியும் அவர்களது அக்கல்டிசம் எனப்படும் மாய வித்தைகளை பற்றியதும் தானே. ஹாரி பாட்டர் புதினங்களில் 5ஆம் புதினமாக ஹாரி பாட்டர் அண்ட் த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் என்ற புதினமும் அதையொற்றிய திரைப்படமும் வந்துள்ளது. இங்கு ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் என்பது அவர்களின் கதைப்படியே இரகசிய அமைப்பாகத்தான் காட்டப்படுகிறது. ஹாரி பாட்டரின் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸை குறிக்கும் பாத்திரங்கள் தான் இங்கு மேரி பாப்பின்ஸ். ஃபீனிக்ஸ் என்பது பெண்ணான வள்ளியையும் கிளியையும் ஒரு சேர குறிக்கும். அதனால்தான் மேரி பாப்பின்ஸ் என்ற பெண் விட்ச் பறவை போல வானத்திலிருந்து இறங்கும் தேவதையாக காண்பிக்கப்படுகிறாள். இதே கருத்தோடுதான் உண்மையான ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆகிய இல்லுமினாட்டி ராணியும் ஹெலிகாப்டரிலிருந்து பாராசூட் குடை மூலமாக ஒலிம்பிக் விளையாட்டரங்கம் அருகில் இறங்கியதாக டூப் போட்டு காண்பிக்கப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், மீனாட்சியையும் கிளியையும் குறிக்கும்படித்தான் உண்மையான ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆகிய இல்லுமினாட்டி ராணியும் ஹெலிகாப்டரிலிருந்து பாராசூட் குடை மூலமாக ஒலிம்பிக் விளையாட்டரங்கம் அருகில் இறங்கியதாக டூப் போட்டு காண்பிக்கப்பட்டது. ஆக உண்மையான மேரி பாப்பின்ஸ் என்பது இங்கிலாந்து ராணிதான். அவரது ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் என்பது இல்லுமினாட்டி அமைப்புதான். மேலும் இந்த நிகழ்ச்சி கொரோனாவைத்தான் குறிக்கிறது என்பது ஒலிம்பிக் போட்டிகளை நிறைவு செய்யும் நிகழ்ச்சி நடந்த நாளான 12 ஆகஸ்ட் 2012 ஒலிம்பிக் சுடர் அணைக்கப்படும் போது ஐயத்திற்கிடமில்லாமல் நிரூபணமானது. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸின் சுடர் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருந்தது. இது ஒரே சுடராக இல்லாமல் 204 சுடர்களின் தொகுப்பாக இருந்தது. இந்த தொகுப்பை மலராகவும் 204 தனிச்சுடர்களை இதழ்கள் என்றும் அவர்கள் குறிக்கின்றனர். இந்த 204 இதழ்கள் என்பது பங்கு பெற்ற நாடுகளின் எண்ணிக்கையாம். 2+4=6 இல்லையா? இது 2ஆம் மகாபாரதம் தானே. இந்த சுடர்களை அணைப்பதற்கு முன்பாக இவை அரைக்கோள வடிவிற்கு மாறுகின்றன. மாறிய பிறகு இந்த வடிவம் கொரோனா வைரஸை போலவே உள்ளதை காண்பீர்கள். இந்த சுடர்கள் கொரோனா வைரஸாக முழுமையாக மலர்ந்த பிறகு இதற்கு மேலாக பின்புறத்தில் வெடியும் நெருப்பும் ஏற்படுகின்றன. அந்த நெருப்பிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை தோன்றுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த கேயாஸ் எனப்படும் கொரோனா தீயிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையை போல ராணியும் இல்லுமினாட்டிகளும் மீண்டெழுவார்கள் என்பதும், இதுவரை இல்லாத புதிய பரிமாணத்தில் இந்த உலகை இவர்கள் மீண்டும் தங்களது முழு கட்டுப்பாட்டில் எடுப்பார்கள் என்பதும் தான் இவர்கள் சொல்ல வரும் இரகசிய செய்தி. இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கொரோனா மலர் மலர்ந்தவுடனும் அதைத் தொடர்ந்து ஃபீனிக்ஸ் பறவை கொரோனா தீயிலிருந்து தோன்றியவுடனும் டேக் தட் என்ற இசைக்குழுவைச் சேர்ந்த 4 கலைஞர்கள் ரூல் த வேர்ல்ட் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலின் தலைப்பை பார்த்தீர்களா?
இந்த பாடல் வீனஸ் எனும் வெள்ளி நட்சத்திரத்தை தான் பெண்ணாக உருவகித்து பாடுகிறது. இந்த வெள்ளி நட்சத்திரம்தான் லூசிஃபர் என்றும் ஃபீனிக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த உலகை தொடர்ந்து ஆள, அதாவது டு ரூல் த வேர்ல்ட், ஃபீனிக்ஸை அழைப்பதாகவே இந்த பாடல் அமைந்துள்ளது. இங்கே ஒரு மிக முக்கியமான செய்தியையும் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வு முடிந்து தங்களது நாடு திரும்பும் ஒவ்வொரு அணிக்கும் இந்த ஒலிம்பிக் சுடரின், அதாவது நமது பார்வையில் கொரோனா சுடரின் ஒரு இதழ் கொடுத்தனுப்பப்படுமாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த நிகழ்வு முடிந்து தங்களது நாடு திரும்பும் ஒவ்வொரு அணிக்கும் இந்த கொரோனா சுடரின் ஒரு இதழ் கொடுத்தனுப்பப்படுமாம். இந்த கொரோனா மலர்த்தீயின் இதழ்களை ஒவ்வொரு நாட்டிற்கும் கொடுப்பதின் சிம்பாலிசம் என்ன? இந்த கொரோனாவை உலகெங்கும் அனைத்து நாடுகளுக்கும் பரப்புவோம் என்பதுதானே. கலந்து கொள்ளும் மொத்த நாடுகளின் எண்ணிக்கையில் கொரோனா ஒலிம்பிக் சுடரின் இதழ்களின் எண்ணிக்கை இருப்பது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த இதழ்களில் ஒன்றை அனுப்புவது என்பது எவ்வளவு பெரிய ஆழமான சதியின் சிம்பாலிசமாக உள்ளது பார்த்தீர்களா? ரூல் த வேர்ல்ட் பாடலின் முடிவிலும் போட்டிகளின் முடிவின் அங்கமாக ஒலிம்பிக் சுடர்களை அணைப்பதற்கு முன்பாகவும் வானத்திலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்ற தட்டியும் தீ போன்ற ஆடை உடுத்திய பெண்ணும் இணைந்து இறங்குவார்கள். இது கிளியையும் பாஞ்சாலியையும் குறிக்கிறது. இறங்கியவுடன் இவளோடு தீ போன்ற உடை உடுத்திய 4 ஆண்கள் இணைந்து தீ நடனம், அதாவது ஃபயர் டான்ஸ் ஆடுவார்கள். ஒவ்வொருவரும் இவளை சொந்தம் கொண்டாடுவது போலவே இந்த ஆட்டம் இருக்கும். இந்த 4 ஆண்கள் உண்மையில் பஞ்ச பாண்டியரைத்தான் குறிக்கிறது. ஆனால் 5 பேராக இருந்தால் இது பஞ்சபாண்டவரும் பாஞ்சாலியும் என்பதை நாம் எளிதாக கண்டுபிடித்து விடுவோம் என்பதால் இதை 4 ஆண்களும் பாஞ்சாலியுமாக காண்பிக்கின்றனர். ஆக எப்படி பார்த்தாலும் மொத்தத்தில் 5 பேர் இல்லையா? இந்த கொரோனா நெருப்பாட்டம் இப்போது நடப்பது 2ஆம் மகாபாரத போர்தான் என்பதை நிறுவுகிறது. இந்த ஃபீனிக்ஸ் வள்ளியை குறித்து முருகனை குறிப்பது போலவே ஒலிம்பிக் விளையாட்டுகளும் கூட ஜியஸ் என்ற முருகனின் பெயரால் தான் நடக்கின்றன. ஒலிம்பிக் பற்றி ஒரு முழு விடியும் பிறகு செய்வோம்.